மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த சில நாட்களில் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையனை ரகசியமாக சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே செல்வாக்குமிக்க தலைவராக திகழும் கொங்கு மண்டல ஹெவி வெயிட்டான செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருந்து வந்த பனிப்போர் அத்திக்கடவு அவிநாசி திட்ட நிறைவு பாராட்டு விழாவின் போது வெடித்தது. அந்த நிகழ்வை புறக்கணித்த செங்கோட்டையன் இபிஎஸ்ஐ தவிர்த்து வந்தார். இதர தலைவர்களிடமும் பட்டும் படாமல் இருந்து வருகிறார். கட்சியில் இது சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில்தான் பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி திடீரென மத்திய அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்தார். அன்றிரவே 2026ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அச்சாரம் போடப்பட்டதாகவே கருதப்பட்டது. ஆனால் இபிஎஸ் கடுமையாக எதிர்த்து வரும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றோருடன் சமரசமாகிவிட முடியுமா என்ற கேள்விகள் எழுந்தன. இந்நிலையில் சென்னை வந்த எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா பதிவிட்டிருந்தால் அது அவரது விருப்பம் என்றும் தேர்தல் நெருக்கத்தில்தான் கூட்டணி பற்றி அறிவிக்க முடியும் என்றும் பேசினார். ஆனால் நேற்று முன்தினம் ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டி அளித்த அமித்ஷாவோ அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அமித்ஷாவை இபிஎஸ்ஸுடன் சந்தித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியோ அது அவரது தனி கருத்து என்றே இபிஎஸ்ஐ போலவே கூறினார். அது அவர் சொல்லுகின்ற கருத்து. அவர் சொல்லுகின்ற கருத்தை எங்களிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடாது. எங்களுடைய இன்றைய நிலைப்பாடு, நாங்கள் சென்ற முழு காரணம் மாநிலத்தினுடைய நலன் கருதி தான் சென்றிருக்கிறோம். இதற்கிடையே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்துள்ளார். அது தமிழர் என்ற முறையில் நிகழ்ந்த சந்திப்பாக இருக்கலாம் என கூறியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. செங்கோட்டையன் பேசுனதை பற்றி ஒரு பெருசா, நிர்மலா சீதாராமன் தமிழர் தானே, அது மதுரையில் பிறந்த பெண்ணு, அப்புறம் என்ன இருக்கு? அவங்கள பாக்குறது என்ன தப்பு ஒண்ணு இல்லையே. நேத்து எடப்பாடியார் சந்திச்சார், இன்னைக்கு இவரு தனியா சந்திக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படியெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணாதீங்க. ஒண்ணும் கிடையாது. தற்செயலா பார்த்திருப்பாங்க, எங்கேயாச்சும் பார்த்திருப்பாங்க. அது இது இப்படி இருக்க, எடப்பாடி பழனிசாமியுடன் பிணக்கு கொண்டிருக்கும் ஈரோட்டுக்காரரான செங்கோட்டையன் மதுரையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி சென்று அமித்ஷாவை ரகசியமாக சந்தித்திருப்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்று ஏற்பாடாக கருதி கூட பாஜக டெல்லி தலைமை செயல்பட்டிருக்கலாம் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா. கொங்கு மண்டலத்தின் தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார் என்கிற அதே கொங்கு மண்டலத்திலிருந்து இன்னொரு மாற்றாக திரு செங்கோட்டையனை அழைத்து அவர் கூடவும் இது தொடர்பாக இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை பேசுவார்கள். இபிஎஸ்ஐ சந்தித்த சில நாட்களிலேயே செங்கோட்டையனை அமித்ஷா பார்த்திருப்பது, அதுவும் அண்ணாமலை உள்ளிட்டோர் டெல்லியில் முகாமிட்டுள்ள நிலையில் சந்தித்திருப்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஆளும் திமுகவை அதிமுகவுடனான வலுவான கூட்டணியை கொண்டே எதிர்க்க வேண்டுமென திண்ணமாக உள்ள பாஜக தலைமை எப்படியாவது அதை சாதித்துவிட காய் நகர்த்த தொடங்கிவிட்டதோ என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.